டி.ஏ. ராஜபக்ஷ நினைவு தூபி மற்றும் நூதன சாலை அமைப்பதற்கு 90 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள வழக்கு விசேட மேல் நீதிமன்றத்தின் தலைவர் சம்பத் அபேகோன், சம்பத் விஜயரத்ன மற்றும் சம்பா ஜானகி ராஜரத்ன ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஹம்பாந்தோட்டை வீரக்கட்டிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட தனது தந்தையான டி.ஏ. ராஜபக்ஷ அருங்காட்சியகத்திற்கு அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கோட்டாபய உள்ளிட்ட 7 பேர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதுகுறித்து விசாரணைகளை நிதி மோசடி பிரிவு விசாரணை பிரிவு முன்னெடுத்து வந்த நிலையில் மஹிந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விசேட மேல் நீதிமன்றம் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருந்தது. அத்துடன் விசேட மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாமில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான சம்பத் அபேகோன், சம்பத் விஜயரத்ன மற்றும் சம்பா ஜானகி ராஜரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் விசேட மேல் நீதிமன்றத்தின் 2வது வழக்காக கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட 7 பேருக்கு எதிரான வழக்கு கடந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் திகதி முதன்முறையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது நிதி மோசடி தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட 7 பேருக்கும் வெளிநாடு செல்ல இடைக்கால தடை விதிக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் 7 பேரும் தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் இன்றைய தினம் முன்னிலையான சட்டத்தரணிகள் தமது தரப்பு பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட முறை தொடர்பில் அடிப்படை எதிர்ப்பை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து குறித்த வழக்கினை மார்ச் மாதம் 15ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவித்த நீதிமன்றம் அன்றைய தினம் எதிர்ப்பு மனுவினை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தரணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ, பிரசாத் ஹர்ஷனடி சில்வா, உதுலாவதி கமலதாச, கேமிந்த ஆட்டிக்கல, சமன் குமார கலபதி, தேவக மகிந்த ஷாலிய, ஸ்ரீமதி மல்லிகா குமார சேனாதீர ஆகியோர் மீது இந்த நிதி மோசடி வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.